வணக்கம். பிரார்த்தனை ஆரம்பிக்க போறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம, சிவாய நம. குரு வாழ்க, குருவே துணை. இறையருடும் குருவருடும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் அல்ல என் குருநாதர் மாயாண்டி சாமிகளே உங்கள் பாதம் பணிகின்றோம். என் குருநாதர் மாயாண்டி சாமிகளுடைய பாதத்தை பணிந்து குலதெய்வம் அனுக்கிரகத்தையும் பெற்று எல்லாருடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறோம். அண்ணாமலையாரை வணங்குகிறோம். அண்ணாமலையாரை வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, அதாவது மரபணு ஜோதிடம் என்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். மரபணு ஜோதிடத்தா இருந்தாலும் சரி, அது எந்த ஜோதிடமா இருந்தாலும் தொடர்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 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 பொருள் இன்னொரு பொருள், ஒரு பொருள் இன்னொரு பொருள், ஒரு கை இன்னொரு கை, ஒன்று போய் ஒன்றை தொட்டால் அதுக்கு பேர் தொடர்பு என்று அர்த்தம். ஒன்று போய் ஒன்றோடு இணைந்தால் அதுக்கு பேர் தொடர்பு என்று அர்த்தம். அது பேர் தான் தொடர்பு அப்படின்னு. அப்ப தொடர்பு படுத்துவது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தை போய் நாடுறது, அந்த கிரகத்தை தொடுறது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, 12 பாவங்கள், அந்த 12 பாவத்தை பாவாதிபதி அப்படின்னு படிக்கிறோம். 12 பாவங்களை நம்ம பாவாதிபதினு படிக்கிறோம். 12 ராசிகளை ராசியாதிபதினு படிக்கிறோம். கிரகங்களை கிரக அதிபதினு பார்க்கிறோம். கிரகம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் அடிப்படையான விஷயம். இப்ப 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்கள் அல்லது 12 ராசிகள் 12 பாவாதிபதி. இப்ப உதாரணமாக யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது கன்னியா லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கன்னியா லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த கன்னியா லக்கணம், அந்த கன்னியா லக்கணத்தின் அதிபதி பேரு லக்னாதிபதி. லக்னாதிபதி யாரு? புதன். கன்னியா லக்கணத்துக்கு அதிபதி புதன். கன்னியா லக்கணத்துக்கு 2 குடையவர் குடும்பஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி, வருமானத்துக்கு அதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்றோம். நேத்ராதிபதி, நேத்ராதிபதினா கண்ணுக்குடையவர் அதிபதினு சொல்றோம். அப்ப குடும்பாதிபதி அப்படின்னு சொல்றோம். 3 குடையவரை என்ன சொல்றோம்னா இளைய சகோதராதிபதி அல்லது தைரிய வீரிய அதிபதி, முயற்சிக்கு அதிபதி அப்படின்னு சொல்றோம். 4க்கு மாத்திரு தாய் ஸ்தானம், மாத்திரு ஸ்தானாதிபதி அல்லது சுகாதிபதி அப்படின்னு சொல்றோம். வாகனாதிபதி, சொத்தாதிபதி அப்படின்னு சொல்றோம். 5 கொடுவிட புத்திர ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றோம். குலதெய்வ ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றோம். 6 குடையவரை ரோகாதிபதி அப்படின்னு சொல்றோம். அல்லது தொழில் நம்ம செய்யக்கூடிய வேலையின் அதிபதி அப்படின்னு சொல்றோம். 7 குடையவரை கலத்திராதிபதி, 8 குடையவரை ஆயுள் ஸ்தானாதிபதி, 9 குடையவரை பாக்கியாதிபதி அல்லது தந்தை ஸ்தானாதிபதி. இது ஸ்தாயி ஸ்தானாதிபதி, அது தந்தை ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்றோம். 10 குடையவரை ஜீவனாதிபதி, கர்மாதிபதி அப்படின்னு சொல்றோம். 11 குடையவரை லாபாதிபதி, 12 குடையவரை விரையாதிபதி. இப்ப அதே ஈஸ்வர கேட்கிறேன், உங்க கன்னியா லக்னத்துக்கு விரையாதிபதி யாரு? 12ஆம் அதிபதி சூரியன். விரையாதிபதிங்கிறது கன்னியா லக்கணத்துக்கு 12 குடையவர் சூரியனே விரையாதிபதி. இப்ப இந்த விரையாதிபதி போய் எந்த ராசியில உட்கார்ந்தாலும் விரையாதிபதியோட ஒரு கனெக்ஷன் ஆயிடும். விரயஸ்தானத்துல போய் எந்த பாவத்தின் அதிபதி போய் உட்கார்ந்தாலும் அது ஒரு கனெக்ஷன் ஆயிடும், ஒரு தொடர்பு ஆயிடும். இதுதான் நம்ம முக்கியமான பாயிண்ட். அப்ப இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்ப இந்த அதிபதிகள் எல்லாம் யாரோட யாருக்கு தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா கன்னி லக்னம், இந்த லக்னாதிபதி
இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 27 நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தா அந்த நட்சத்திரத்தோடு தொடர்பாயிடுறாரு. இப்ப கன்னியின் அதிபதி லக்னாதிபதி யாரு? புதன். இந்த புதன் போய் இந்த 12 ராசிக்கு இடத்துல ஏதாவது ஒரு ராசியில உட்கார்ந்து இருப்பாரு, அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப கன்னியின் அதிபதியாகிய புதன் எந்த ராசியில இருக்காருன்னு மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்பா. ஐயா சிம்மத்துல தாங்க ஐயா இருக்காரு, 12ல இருக்காரு, பூர நட்சத்திரத்துல இருக்காரு. வெரி குட். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த லக்னாதிபதியாகிய புதன் 12 விரய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து, இந்த இடத்துல விரய ஸ்தானம் அல்லது விரய பாவம். ஹலோ, வணக்கம் வணக்கம். அப்படியா? நான் இப்ப கிளாஸ்ல இருக்கேன். நானு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க 1000 rupees வாங்குறேன். இப்ப நம்ம பார்த்துட்டோமா எங்க உட்கார்ந்துருக்காரு லக்னாதிபதி ஈஸ்வர்? ஐயா 12ல இருக்காரு, விரயத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன செய்யணும்னா, விரய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தனால விரயத்தோட ஒரு தொடர்பாயிருது. எப்படி சொல்லணும்? விரயத்தோட தொடர்பாயிடுறாரு. விரயத்தோட தொடர்பாயிருது. சரியா? இப்ப அந்த விரையாதிபதி சூரியன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாரா இல்லையா? ஆமாங்க. அந்த பாவத்தோட அவருக்கு தொடர்பாயிருமா? ஆமா, அவரு 12லயே தான் இருக்காரு. அப்ப 12ல விரையாதிபதி விரயத்துல இருக்காரு, லக்னாதிபதி விரயத்துக்கு போயிட்டாரு. அப்ப எல்லாத்துக்கும் எந்த தொடர்பாயிருச்சு? 12ஆம் பாவத்தின் அதிபதிய விரையாதிபதியோட ஒரு நெருங்கிய தொடர்பாயிருச்சா? ஆமாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாதகர் அவர் பூர்வ புண்ணியத்திலிருந்து பூர்வ ஸ்தானத்திலிருந்து காக்கா குஞ்சு தூக்குனது மாதிரி தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்றோம். அதான் 12ஆம் இடம்ங்கிறது தூரத்திடம். அதாவது முற்றிலும் நமக்கு சொந்தமில்லாத இடத்துல போய் நம்ம வாழ்வோம். பிறந்தது ஒரு இடம், வாழ்ந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற இடத்துல வாழ்றதுதான் 12ஆம் இடம். இப்ப இது தெரியுதா? இதுதான் அடிப்படை. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல போய் உட்காருவார் இல்லையா? ஆமா. நட்சத்திரத்துல உட்கார்ந்த உடனே அந்த நட்சத்திரத்தினுடைய இயற்கையா அந்த கிரகம் யாரு, அந்த பாபாதிபதி யாரு, அதுக்கு என்ன கர்மா இருக்கு, இப்படி நமக்கு தெரியும். இப்ப அது வந்து பூர நட்சத்திரம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாங்க. பூரம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 2க்கும் 9 குடையவனுடைய சாரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டோம். அது சுக்கிரனுடைய சாரத்துல இருக்காருன்னு சொல்றோம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்திற்காருன்னு சொல்றோம். ஆனா நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா என்ன சொல்றோம்னா, இந்த பூரம்ங்கிறது செவ்வாயினுடைய மரபணு, செவ்வாயினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரியில உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவருக்கு என்ன போய் உட்கார்ந்துட்டாரு? செவ்வாயோட கர்ம பதிவில் உட்கார்ந்துட்டாரு. வெரி குட். செவ்வாயினுடைய கர்ம பதிவில் உட்கார்ந்து விட்டார். இப்ப புரியுதா? புரியுதுங்க. புரியுதா இல்லையா? புரியுதுங்க. புரியுது. இப்ப அதே மாதிரி இந்த 12 பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 பாவத்துக்கும் கர்ம பதிவு இருக்கு. 12 பாவத்துக்கும், அதாவது 12 பாவத்துக்கும் கர்ம பதிவு இருக்கு, 12 ராசிகளுக்கு கர்ம பதிவு இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாவத்துக்கு பார்த்துட்டோம். 12ஆம் பாவத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு. இப்ப புரியுதா? புரியுதுங்க. சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கக்கூடிய வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். 12ஆம் பாவத்தினுடைய அதிபதியே போய் உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். அப்ப சூரியனுடைய கர்ம பதிவு ஆயிட்டா, சூரியன்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு அப்பானால சுகத்தை அனுபவிக்கணும், இல்லைன்னா அப்பா இல்லாம கஷ்டப்படணும். சூரியனால நம்ம கஷ்டப்பட போறோம்னு காட்டுது.
நல்லதையும் அனுபவிக்கும், கெட்டதையும் அனுபவிக்கிறது தான் கர்ம பதிவு. இது புரியுதா? புரியுதுங்க. வெரி குட். இப்ப 12 பாவத்துக்கு 12 ராசிக்கு என்ன கர்ம பதிவு இருக்குன்னு பார்க்கணும். இவங்க வரலையா லட்சுமணன்? உள்ள வரல. ஐயா வந்துட்டாரு அவரு. தாமோதரன் எம்பி வந்திருக்கிறாரு பாருங்க. யார் வந்திருக்கிறது? தாமோதரன் எம்பி. தாமோதரன் வந்துட்டாரு இல்லையா? இன்னொருத்தர் வரல. இன்னொருத்தர் வரல. சரி 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 சரி. இப்ப 12 பாவங்களுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் யாராரு கர்ம பதிவு இருக்குன்னு மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்றேங்க ஐயா. சூரியனுக்கு கர்ம பதிவு குருங்க. குரு கர்மா சூரியனுக்கு. சந்திரனுக்கு வந்து குரு கர்மா தான். செவ்வாய்க்கும் குரு கர்மா. புதனுக்கு வந்துங்க சனிங்க, சனியோட கர்மா. குரு வந்து ராகுவோட கர்மா. சுக்கிரன் வந்து சந்திரனோட கர்மா. சனி வந்து செவ்வாயோட கர்மா. ராகு வந்து சந்திரனோட கர்மா. கேது வந்து சூரியனோட கர்மா. இப்ப இது இப்படி இப்ப சூரியனோட செவ்வாய்க்குள்ள குருவுடைய கர்மம், குருவுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? செவ்வாய்க்குள்ள குருவோட டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு. வெரி குட். டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கு, டிஎன்ஏ பதிவு இருக்கு. செவ்வாய்க்குள்ள குருவினுடைய டிஎன்ஏ பதிவு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சூரியன் சந்திரன் செவ்வாய் சனிக்குள்ளார இருக்கு சொல்லலாங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப சனி இருக்காருன்னா இந்த சனிக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, இந்த சனிக்குள்ள யார் இருக்கான்னா செவ்வாயினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கு. டிஎன்ஏ செவ்வாயினுடைய டிஎன்ஏ இந்த சனிக்குள்ள இருக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். செவ்வாயினுடைய ரத்தம், செவ்வாயினுடைய ரத்தம், செவ்வாயினுடைய மூலக்கூறு வந்து சனிக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, சனிக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எந்த இடத்துலாம் போய் சனி உட்கார்றாரோ அந்த இடத்துல என்ன கொடுத்துருவாரு? இயல்புகளை செவ்வாயினுடைய தன்மையை கொடுத்துருவாரு. இப்ப புரிஞ்சா? அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லிட்டோம், ஒவ்வொரு கிரகத்தை சொல்லிட்டோம். 12 பாவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடலாமா? லட்சுமண ஐயா சொல்லுங்க பாப்பா. சொல்லிடலாங்க. லட்சுமண ஐயா சொல்லுங்க பாப்பா. லட்சுமண ஐயா நீங்க சொல்லுங்க. 12 பாவத்துக்குள்ள என்னென்ன டிஎன்ஏ ரெஜிஸ்டர், எந்தெந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு? போன வாரம் சொன்னீங்களா? அதானுங்கய்யா. செவ்வாய் மேசம்னாக்கா குருவோட கர்மா. அது மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் அதனுடைய குருவினுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு. டிஎன்ஏ ரெஜிஸ்டர். இப்ப மிதுனத்துக்கு யார் இருக்கா? மிதுனத்துக்கு வந்து சுக்கிரன். சுக்கிரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர், சுக்கிரனுடைய மரபணு இருக்கு. ஆமா. அப்ப மேசம்னா யாருடைய வம்சாவளியை சார்ந்தது? குருவுடைய வம்சாவளியை சேர்ந்தது. பாருங்க, மேசம்னா குருவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. மேசமும் ரிஷபமும் சிம்மமும் குருவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. மிதுனம்ங்கிறது சுக்கிரனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. கடகம்ங்கிறது புதனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அப்படி சொல்லிடலாமா? அப்ப கன்னிக்கு யார் இருக்கா? சனி சந்திரனோட வம்சத்தை செவ்வாய்ங்க. கன்னிக்கு சனி சந்திரன் தான் சொன்னாங்க. செவ்வாய்க்கு வந்து அத சொல்றீங்களா? அப்ப துலாமுக்கு யாருடைய வம்சாவளி இருக்கும்? சந்திரனுடைய. அப்ப விருச்சகத்துக்கு இருக்கா? இல்லை. விருச்சகத்துக்கு இல்ல. விருச்சகத்துக்கு இல்லை. விருச்சகத்துக்கு மகரத்துக்கும் இல்லை. தனுசுக்கு ராகுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். இவங்கெல்லாம் யாருடைய வம்சாவளியை சார்ந்தவங்க? ராகுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க. மகரத்துக்கு
இல்லை. இல்ல. கும்பத்துக்கு செவ்வாய். கும்பத்துக்கு செவ்வாய். செவ்வாய்ங்க. மீனத்துக்கு சூரியன்ங்க. சூரியனுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். இப்ப இது புரிஞ்சா? புரிஞ்சுங்க ஐயா. இது புரிஞ்சு, இது அடிப்படை, இது நமக்கு தெரியுது. அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியும், நான் இப்ப சொல்ல தேவையில்லை இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப 12 ராசிகளுக்கு என்ன வம்சாவளி, என்னென்ன காரகத்துவம் அதுக்குள்ள இருக்கு, டிஎன்ஏ காரகம், ரீசன் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிய போறோம். மேசம் அப்படின்னு போட்டுக்கோங்க. மேசம். இந்த மேசத்துக்குள்ள 12 ராசிகள் இருக்காங்கயா. 12 ராசிகள் மேசம்னு போட்டுக்கோங்க. இப்ப மேச ராசியில போய் லக்னாதிபதி உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன அந்த மேசம் என்ன கொடுக்க போகுது? இப்ப பாக்கெட்டுக்குள்ள இப்ப எடுத்தோம்னா என் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த மேசம்ங்கிறதுக்குள்ள இருந்து என்ன எடுக்க போறோம்? இது முக்கியமான பாயிண்ட். மேசத்துக்குள்ள என்ன இருக்கு? குரு இருக்காரு. இந்த மேசத்துக்குள்ள ஒரு தனி சிறப்பு என்ன இருக்குன்னா, மேசராசி தன் சுய மதிப்பை உணராத ராசி. மேசராசி தன் சுய மதிப்பை உணராத ராசி. மேசராசி தன்னுடைய சுய மதிப்பை உணராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுநலமான ராசின்னு அர்த்தம். பொதுநலமானது அல்லது சுயநலம் இல்லாதது. சுயநலம் இல்லாம இருக்கணும், பொதுநலமோட இருக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேச ராசி தனக்கு பயன்படாத ராசி, தனக்கு பயன் தராது, தனக்கு பயன்படாது. மேசராசி தனக்கு பயன்படாது. மேசராசி என்பது தனக்கு பயன்படாது அப்படின்னு. இப்ப மேசராசியில போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த கிரகத்தின் காரகத்துவம், அந்த கிரகத்தின் பாவகாரகத்துவம் அவர்களுக்கு பயன்படாது. அப்படி சொல்லிடலாமா லட்சுமணன்? சொல்லலாம். இப்ப ஏன்னா நான் சிம்ம லக்கணம், என் லக்னாதிபதி மேசன்ல போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப நான் என்ன ஆயிடுவேன்? தனக்கு புரோஜனம் இருக்காது. தனக்கு புரோஜனம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல சுயநலம் இல்லாம நான் வாழணும், பொதுநலத்தோட வாழக்கூடியவனாத்தான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் போய் உட்கார்ந்தா அப்பா எப்படி இருப்பாரு? புரோஜனம் இல்லாம தானே இருப்பாரு. இப்ப இந்த பாயிண்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்களேன். இப்ப உதாரணம் வச்சுக்கிறோம். சிம்ம ராசிக்கு அந்த மேசராசி எத்தனாவது ராசியா வருது? 9வது. அப்பா வந்து புரோஜனப்பட மாட்டாரா? உயர்கல்வி படிச்சா புரோஜனம் இருக்காதா? வெளிநாடு போனா புரோஜனம் இருக்காதா? மேச லக்னக்காரங்க தானங்க. ராசி அதிபதி சிம்ம லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்? சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் பாவம் இருந்தால் இந்த 9ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை பயன்படாது என்று சொல்ல வேண்டும். அதாங்க சிம்ம லக்னத்துக்கு 9வது காரகத்துவம் பயன்படாது. இப்ப கன்னியா லக்னம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் பாவம் பயன்படாம போயிரும். திடீர் அதிர்ஷ்டம் பயன்படாம போயிடும். எதிர்பாராம நடக்கக்கூடியது எல்லாமே என்ன செய்யும்? பயன்படாது. ஆயிலே பயன்படாது இல்லையா?
ஆமா அதுலயே சிறப்பா இருக்காது. சொத்து, நண்பர்களுடைய சொத்து, அடுத்தவங்களுடைய பணம் இவனுக்கு பிரயோஜனப்படாதா? பயன்படாது. மனைவி கிட்ட எதுவுமே வராது. மனைவி குடும்பத்தால பயன் இல்லை. மனைவி குடும்பத்தினாலையும் பயன் இல்லை. இவன் தான் என்ன செய்யணும்? அங்க வாங்க உழைக்கணும். மனைவியோட வருமானமும் இவனுக்கு பயன்படாது. சரி, அதே மாதிரி துலா லக்னத்துக்காரருக்கு என்னவாகும்? 6ஆம் அதிபதி உத்தியோகம் பயன்படாது. துலா லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவம் ஆகுது? ஐயா ஏழாம் ஏழாம் பாவம். அதிபதி ஐயா. கலத்திர மனைவினாலையும் பிரயோஜனப்படாது. எஸ். புரியுதா? சமுதாயத்தினால பிரயோஜனம் இல்ல, பொது நலத்தினால பிரயோஜனம் இல்ல, நண்பர்களால பிரயோஜனம் இல்லை. நட்பினாலையும் பிரயோஜனப்படாது. சரி, விருச்சிக லக்னத்துக்கு அது என்னவாயிருது? வேலை. 6ஆம் அதிபதி. வேலையால பிரயோஜனப்படாது. புரியுதா? வேலையே அமையாதுன்னு கூட சொல்லலாம். இல்ல, வேலை செஞ்சாலும் அந்த வேலை பிரயோஜனம் இல்ல, அதுல வருமானம் பெருசா வராது அவருக்கு. வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானமும் பிரயோஜனப்படாது. அப்ப பயன்படாது, பயணப்படாது. சரி, தனுசுக்கு என்னவாகும்? பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. பிரயோஜனப்படாது, குலதெய்வத்தினால பிரயோஜனப்படாது, குழந்தையினால பிரயோஜனப்படாது, தாத்தானால பிரயோஜனப்படாது, அப்புறம் தாய் மாமனால பிரயோஜனப்படாது, தாய் மாமன் சீர் செய்யற தாய் மாமனால பிரயோஜனப்படாது, 5ஆம் பாவம் லவ் பண்ணாலும் பிரயோஜனப்படுமா? ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சரி, அடுத்து வருவோம். மகரத்துக்கு அது எத்தனாம் பாவம்? சுகாதிபதிங்க. தாயாரனால பிரயோஜனம் இல்ல, சொத்துனால பிரயோஜனம் இல்ல, வண்டினால பிரயோஜனம் இல்ல, வாகனத்தால பிரயோஜனம் இல்ல, ஆரம்ப கல்வியும் நல்லா இருக்காது இல்லையாங்க? பிரயோஜனப்படாது. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது. சரி, கும்பத்துக்கு அது எத்தனாம் இடம்? 3ஆம் இடம். சகோதரனால பிரயோஜனம் இல்ல, இளைய தகவல் தொடர்பு எடுக்கிற முயற்சினால பிரயோஜனம் இல்ல, அண்டை பக்கத்து வீட்டுக்காரனால பிரயோஜனம் இல்ல, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால பிரயோஜனப்படம் இல்ல, ஒரு நட்பு சர்க்கிள் 3ஆம் பாவங்கிறது அப்பப்ப சேர்ற சர்க்கிள்னால பிரயோஜனம் இல்ல, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சாலும் பிரயோஜனம் இல்ல, மாமனாரால பிரயோஜனம் இல்ல, மாமனாருனால பிரயோஜனம் இல்ல, விளம்பரத்தினால பிரயோஜனம் இல்ல, ஒரு பிரயோஜனப்படாது, ஒரு பத்திரம் பிரயோஜனப்படாது. 3ஆம் பாவங்கிறது ஆதாரம், அடையாள அட்டை, செக் மோசடி நடக்கும். இதனால எதுனாலே பிரயோஜனம் இல்ல. சரி, அடுத்து மீனம். 2வது குடும்பத்தால பிரயோஜனம் இல்லை, பணத்தால பிரயோஜனம் இல்லை, பேச்சால பிரயோஜனம் இல்லை, பார்வையினால பிரயோஜனம் இல்லை. சொல்லலாம் இல்லையா? சொல்லலாங்க. நேசமே ஒன்னா விட வந்துட்டு அவனாலேயே பிரயோஜனம் இல்லை. சரி, ரிஷபத்துக்கு எத்தனாம் வீடா வந்துருது? 12. 12ஆம் இடங்கிறது என்னது? அயன சயன போகம் எது பிரயோஜனப்படாது. முதலீடு செஞ்சாலும் பிரயோஜனப்படாது. சரி, ரிஷபத்தை பார்த்துட்டோம். மிதுனத்துக்கு மூத்த சகோதரனால பிரயோஜனம் இல்லை, லாபனால பிரயோஜனம் இல்லை, மருமகனாலையும் பிரயோஜனம் இல்லை. கடகத்துக்கு தொழிலால பிரயோஜனம் இல்லை. அப்ப கடகத்தில் பிறந்தவர்கள் பொதுநலத்தொண்டு பொதுநலம் செய்தார்கள் மட்டும்தான் அவருக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் கிடக்குமே தவிர சுயநலத்தோட இருந்தாங்கன்னா பிரயோஜனப்படாது. புரியுதா? கடகமா மேசமா? மேசம் தானேங்க. கடகம். கடகத்துக்கு போயாச்சு. சரிங்க சரி. 10ஆம் பாவங்கிறது தானே அவருக்கு தொழிலு, ஜீவனம், பேரு, புகழ். அப்படின்னா
இப்ப இதே மாதிரி 12 ராசிக்கு மட்டும் வேமா சொல்லுங்கயா, நாங்க ஜோசியத்தோட முடிச்சுக்கிறோம். மேஷத்துல இருக்கக்கூடிய பலன் வந்து தனக்கு பயன்படாது, பொது நலத்துக்கு தான் பயன்படும் ஒரே ஒரு Very விதி. good. தனக்கு புரோஜனம் இல்ல, இது செல்ஃப், ஒரு செல்ஃப்னஸ்னஸா இருக்கணும். தொண்டு செய்யற உள்ளத்தோடு இருந்தால் மட்டும் அது புரோஜனப்படும். இதுல ஒரு சந்தேகங்கய்யா. ம். கடக லக்னக்காரங்களுக்கு ஆ. மனைவி 7ஆம் இடம் மகரம் மனைவி. சரி அந்த மனைவிக்கு 4ஆம் இடமா வருது மேசம். சரி. அப்ப அந்த அந்த வரக்கூடிய மனைவியினுடைய அந்த தாயாரால அந்த மனைவிக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்லலாமா? புரோஜனம் இல்ல, தாயாருனால புரோஜனம் இல்ல, மனைவிக்கு சொத்து சுகங்கள் எதுவுமே புரோஜனம் இல்லைன்னு சொல்லணும். ஓகே, பாவத்து பாவம். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட். இப்ப நம்ம வந்துடுறோம். என்ன சொல்லிட்டோம்? புரோஜனம் இல்லாத ஒரு ராசியை பத்தி பேசிட்டோம். மேசம் ஏன் புரோஜனப்படாதுன்னா, அது வந்து ஃபாரஸ்ட். அது என்னது? திக்கஸ்ட் ஃபாரஸ்ட். அதுல போய் குடியிருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஐயப்பன் கோயில போய் குடும்பம் நடத்த முடியுமா? அங்க போய் படுத்திருக்க முடியுமா? விலங்குகளும் பறவைகளும் இருக்குமா இருக்காதா? கொடிய விலங்குகளும் இருக்கும். அது வந்து பயன்படாமல் இருக்கக்கூடிய இடம். அது ஒரு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட். வௌவால் நிறைந்த தோட்டம். வௌவால் இருக்கிற இடத்துல மனிதர்கள் இல்லாத இடத்துல தானே வௌவால் வரும். ஆமாங்க. சரி, இப்ப ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷபம்னா எழுதிக்கங்க, புண்ணிய பலம். புண்ணிய பலத்தை தேடும். ரிஷபராசி என்ன தேடும்? புண்ணிய பலத்தை தேடும். தனப்பிராப்தத்தை தேடும். தனப்பிராப்தத்தை தேடும். புண்ணிய பலத்தை புண்ணிய பலம். புண்ணிய பலம் அதிகப்படுத்தி காட்டும். புண்ணிய பலத்தையும் தனப்பிராப்தத்தையும் அதிகப்படுத்தி காட்டும். புண்ணிய பலத்தையும் தனப்பிராப்தத்தையும் அதிகப்படுத்தி காட்டும். அவ இது வந்து ஒரு புண்ணிய பலம், தனப்பிராப்தம். அப்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புண்ணிய பலம்னு இது எத்தனாவது வீடா வருதோ அது வந்து அவனுக்கு ஒரு புண்ணியத்தை தேடுமா தேடாதா? தேடும். கண்டிப்பாக தேடும். இப்ப கடக லக்னத்துக்காரருக்கு எத்தனாவது வீடா வருது? 11ஆம் இடம். 11வது வீடுங்கிறது என்னது? பாக்கியம், லாபாதிபதிங்க. லாபத்தை அந்த லாபத்தை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டாங்கன்னா அது அதுக்கு புண்ணியமா இருக்கும். அது லாபம் தனப்பிராப்த வரும். அவங்களுக்கு ஒரு தனப்பிராப்த வரும். அதை அவங்க பிடிச்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனாக அவர்களுக்கு ஒரு வருமானத்தை, அதாவது என்ன சொல்றாங்க, வே டு இன்க்ரீஸ் இன்கம் பிளெஸிங், வே டு இன்க்ரீசிங் இன்கம் பிளெஸிங் அப்படின்னு அர்த்தம். இவ வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எப்பயுமே எப்படி இருப்பாங்க? ஒரு வழிகாட்டியா இருக்கணும். எப்படியா 11வது இடம் வருது? ரிஷபம் வந்து கடகத்துக்கு 11ஆம் வீடு. கடகத்தை லக்னமா போட்டு அப்படியே எண்ணினாங்க. ரிஷபம் 11 மிதுனம் 12. சரி, இப்ப இன்னொரு விஷயம். அப்ப இந்த புண்ணிய பலத்தை தரக்கூடிய ராசியாக இந்த ரிஷப ராசி இருக்கிறது. தனப்பிராப்தத்தையும் கொடுக்கும். உதாரணம் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க, அந்த லக்னத்துக்கு இது எத்தனாவது வீடா வருது? துலா லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடா வருது? 8ஆம் வீடா வருது. அப்ப 8வது வீடுங்கிறது என்ன? ஆயுள், மனைவியினுடைய குடும்பம். திடீர் அதிர்ஷ்டம், மனைவியினுடைய குடும்பம். மனைவியினுடைய குடும்பம் வந்து இவருக்கு ஒரு புண்ணிய பலத்தை கொடுக்கும். இவர் செய்யற புண்ணிய பலம்
அந்த மனைவியினுடைய குடும்பத்துக்கு இவர் செய்யறது அத்தனை செயல்பாடுகளும் இவருக்கு புண்ணியத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குங்கய்யா. தன பிராப்தத்தையும் கொடுக்கும், புண்ணிய பலத்தையும் கொடுக்கும். கொடுக்கும். ஐயா மகரம் இப்ப மகரத்துக்கு அது எத்தனாம் மாடு? 5ஆம் அஞ்சாம் இடம். வீடு. அப்ப குழந்தையினால இவருக்கு ஒரு தன பிராப்தம் இருக்கும், புண்ணிய பலம் இருக்கும். குழந்தைய அவருக்கு அழகா கண்காணிச்சு அதுக்கு அவர் பணிவிட செஞ்சு அதை நல்ல லெவலில் கொண்டு வந்துட்டாருன்னா அது இவருக்கு பெரிய புண்ணிய பாக்கியமாக மாறிவிடும். நல்லது ஐயா. சூப்பரா. இதெல்லாம் லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு அங்கயா? லக்னம் தான். நீங்க ராசி நீங்க லக்னம்ங்கிறது உசுறு, உடம்புங்கிறது மனசுங்கிறது ராசி. மனசுக்கு பார்க்கணுமா உசுருக்கு பார்க்கணுமா? மனசு பார்க்கணும். நீங்க முதல்ல 12 ராசிக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? 12 ராசிங்கிறது இந்த ராசிக்கு என்னது இருக்குன்னு சொன்னேன். அந்த பேரை மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன். அதனுடைய கேரக்டர் இப்படி. ஜெயப்பிரதான்னா இப்படித்தான். ஜெயப்பிரதான்னா அந்த பேரை சொல்லிட்டோம்னா அந்த பேருன்னா இப்படித்தான். அது எந்த லக்னம் எந்த பாவமா வரலாம், எந்த லக்னமா வரலாம். அப்ப ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பறந்துட்டான்னா அவன் புண்ணிய பலத்தை தேடுபவன், தன பிராப்தத்தை கண்டிப்பாக தேடியே ஆவான். டிஎன்ஏ மூலம் ராசியினுடைய காரகத்துவம் படிச்சுக்கிறேன். இப்ப நம்ம படிக்கிறது ராசியினுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி என்ன வச்சிருக்கு. இப்ப மிதுனத்துக்கு போவோம். மிதுனம்ங்கிறது காற்று ராசி. இது பரப்புது. இது எப்பயுமே பரப்பிக்கிட்டே இருக்கிறக்கூடிய ராசி. அதனால இது வதந்தியை பரப்பும், ரகசியத்தை மறைக்க முடியாது. மிதுனம் என்பது ரகசியத்தை பாதுகாக்காது, ரகசியத்தை பாதுகாக்காது, ரகசியத்தை பரப்பிட்டே சொல்லிட்டு இருக்கும். இது மறைக்காது, ரகசியத்தை பரப்பும். இப்ப உதாரணம் எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. துலா லக்னம். அப்ப துலா லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம்? 9ஆம் இடம். அவங்க அப்பாட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவங்க அப்பா அந்த விஷயத்தை பாதுகாப்பு வச்சிருப்பாரா? வைக்க மாட்டாருங்க. ஊரெல்லாம் சொல்லிடுவாரு. எஸ், ஊரெல்லாம் சொல்லிடுவாரு, ரகசியம் தான். லட்சுமணையா, உங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன், இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு 100 பேருக்கு சொல்லிடுவாரு. ஐயா மிதுன லக்னமாவே இருந்தா அவரே ரகசியத்தை பாதுகாக்க மாட்டார் இல்லையா? அவரே என்ன செய்ய மாட்டாரு, அவரே ரகசியத்தை பாதுகாக்க முடியாது, அவரே பரப்பிட்டே இருப்பார். அப்ப என்ன செய்வாரு, ஒரு சின்ன விஷயம்னாலும் அப்படியே தலை வெடிச்சு போகும் மத்தவங்கிட்ட சொல்லலைன்னா. பள்ளம் தோண்டி சொல்லிட்டு போச்சிட வேண்டியதுதான். அவர் ரகசியத்தை மறைக்க முடியாது. மேச லக்னத்துக்காருக்கு 3ஆம் இடம் மிதுனமாக வருவதனால் அவர் தைரிய வீரியத்தை மறைக்க முடியாது, இளைய சகோதரருடைய உறவுகளை மறைக்க முடியாது. கடக லக்னத்துக்காக 12ஆம் இடம் ரகசியம், அவங்களை பத்திய ரகசியம் இருக்கு. அவர்களுடைய அந்த அயன சயன போகத்தை அவர்கள் மறைக்கவே மாட்டாங்க. அப்ப கடக லக்னத்துக்காரங்க ஆர்த்தியாவது போனாங்கன்னா 12ஆம் பாவ காரகத்துவத்தை பூரா அவுத்து விட்டுருவாங்க. உண்மைங்க ஐயா. பூரா எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா, நான் எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சேன் தெரியுமா, நான் எதாவது இழந்துட்டேன் தெரியுமா, எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடகம்னு அர்த்தம். இனிமேல் சொல்லவே மாட்டேன், வாய மூடிப்பேன் ஐயா. சொல்றதே கிடையாது, வாய திறக்கிறதே இல்ல. இனி உங்க லக்னத்தை மாத்த முடியாதே, உங்க லக்னம் மேபி மாறியா போயிடும். வாயில பிளாஸ்டரி போட்டுக்க போறேன். அக்கா நான் தான் சொன்னேன்ல ஐயா கிளாஸ் ஒவ்வொன்னு நமக்கு திருவிழா போதா இல்லையா? ஆமா ஆமா,
எல்லாம் ஒத்துக்கிறேங்க. இப்ப நம்ம இதுக்கு உண்மை. வந்துடுறோம். எதுக்கு வந்துடுறோம்? சிம்மத்துக்கு வந்துடுறோம். வாங்கய்யா வாங்கய்யா. ஐயா கடக லக்கணத்துக்கு என்னங்க? கடகம். கடகத்தை விட்டுட்டோமே, முக்கியமான ஆளை விட்டுட்டோமே. நிலை இல்லாத தன்மையை கொடுக்கும் ராசி கடக ராசி. வரும்போதே பயன்படுத்திக்கிறணும், அப்புறம் கிடைக்காது. கடக லக்கணம் வந்து கடக ராசியானது காணல் நீர் மாதிரி தான். வரும்போது அப்படி வந்ததை பிடிச்சுக்கிறணும், இல்லைன்னா அது அப்புறம் வந்து கிடைக்காது. நிலை இல்லாத தன்மையை கொடுக்கிறது. வரும்போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வரும்போதே பயன்படுத்தும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எங்க பயன்படுத்தவே முடியலையே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இனி தூற்றிடுறோம் ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையில்லாத தன்மை. இவர்களுக்கு வாழ்க்கை இவர்களே நிலையில்லாத ஆள்னா அர்த்தம். கடக லக்கணத்தில் பிறந்து விட்டால் இப்போ ஒண்ணு பேசுவாரு, அப்போ ஒண்ணு பேசுவாரு. கலைஞர் ஒரு மேடையில ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு, அங்கிட்டு போய் ஒண்ணு பேசுவாரு, அப்படி ஒண்ணு பேசுவாரு. கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாரு. காலையில ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. மனசு அப்படி மாறுது. நிலை இல்லாத சந்திரன் வளர்பிறை தேய்பிறை. அதாவது இதை வந்து என்ன சொல்லணும்? வரும்பொழுதே அவ பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகர லக்கணத்துக்காரனுக்கு 7ஆம் பாவம் ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு அப்படியே என்ன செஞ்சிருந்தாவே கெட்டியா புடிச்சுக்கணும். கெட்டியா புடிச்சுக்கணும். ஆமாங்க ஐயா. வருஷத்தை போடுறதுல அப்புறம் பாத்துக்கிறோமே, முதல் கல்யாணத்தை பண்ணிடணும். உண்மைதான். நல்லது ஐயா. மீன லக்கணத்துக்காரனுக்கு 5ஆம் பாவம் வந்து நிலை இல்லாம லவ் பண்ணோன்னு அப்பயே அந்த லவ் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடணும்? ஆமா, தாலிய கட்டி போடணும். தாலிய கட்டி போடணும். ஆமா. மிதுன லக்கணத்துக்காரருக்கு 2ஆம் பாவம் வர்றதுனால பணம் வரும்போது அப்படியே புடிச்சுக்கிறணும். நான் அப்படிதாங்க கல்யாணம் பண்ணேன். ராத்திரியா கூட்டிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணேன். ராத்திரில கூட்டிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணேன். மீன லக்கணமா உங்களுக்கு? மீன லக்கணம் இல்ல, மகரம். மகரமண்ணா. 7ஆம் பாவத்தை வெளியே அந்த இடத்துல வெளியே சொல்லப்படாது. ஆமா ஆமா, சொல்லதே இல்ல. சொன்னீங்கன்னா போச்சு, நடக்காது. என் பொண்டாட்டி நல்லவேனாக்க மக்கியானாலே திட்டு விழுவுது. சரி, வீட்டுல. இப்ப கடகத்தை பார்த்துட்டோம். அடுத்து யாரு? சிம்மம். இது காட்டத்தான் செய்யும், ஊட்டாது. சிம்மம் என்ன செய்யும்? காட்டத்தான் செய்யும், ஊட்டாது. நம்ம தான் தேடி போகணும், அது நம்மளை தேடி வராது. சிம்மம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்களா? அது காட்டத்தான் செய்யும், நம்மளுக்கு ஊட்டாது. நாம தான் அதை தேடி போகணும். மேச லக்கணத்துக்காரனுக்கு 5ஆம் இடம்னா குழந்தைய தேடிதான் அவன் போகணும், குழந்தை அவனை தேடி வராது இல்லையா? கும்ப லக்கணத்துக்காரனுக்கு 7ஆம் பாவமா இருக்கிறதுனால இவன் தான் மனைவியை தேடி போகணும். மனைவி இவனுக்கு தேடி வருமா? வராது. தனுசு லக்கணத்துக்கு அதுக்கு 9ஆம் பாவமா வர்றதுனால இவன் தான் அப்பாவை தேடணும், அப்பா இவனை தேடி வர மாட்டார். இப்ப புரியுதா? புரியுதுங்க. கன்னிக்கு போயிருமா? போலாங்க. கன்னிக்கு பார்ப்போம். ஐயா சிம்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லிடுவோம். இப்ப ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்க. ஏங்கய்யா, இப்ப ரிஷப லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் அம்மாவை வந்து நான் தான் தேடி போன போல தெரியுது. ஆமா, அம்மாவை நீங்க தேடி போகணும். அம்மா உங்களை கண்டுக்கிற மாட்டாங்கன்னு அர்த்தம். சொத்து சுகமானா நான் தான் அலையணும், அதெல்லாம் தேடி வராது. வாங்கணும், அம்மா வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படின்னா நீங்க தான் தேடி போகணும், தேடி வராது. அப்படிதான் சொல்றீங்க. கரெக்ட் தாங்க.
படிப்பும் இது அதே மாதிரிதான். இது 8ஆம் பாவமா இருந்தா நம்மளே போய் சிக்கலை வாங்கிக்கிற மாதிரி, சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஐயா. இப்ப 8ஆம் பாவம் வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா மகர மகர லக்னத்துக்கு மகரத்துக்கு வந்து 8ஆம் பாவமா ஆயிருது. நம்மளே போய் வம்ப விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல வம்பு என்ன செய்யும்னா இவங்களை தேடி வராது. இவரே போய் இவரே போய் தேடி போய் பிடிச்சிட்டு இவரை தேடி வம்பு வராது. இவர் தான் அதையா தேடிக்குவாரு. அதுதாங்க ஐயா நடக்குது. அத போய் நானே மாட்டிக்கிடுவேன். இவரு தான் போய் தேடிக்கிடுவாரு. நானே மாட்டிக்கிடுவேன். இவரே போய் மாட்டிக்கிடுவாரு. அது வராது. நல்லா இருக்குயா. தெளிவு தெளிவு இவர் தெளிவு. சொன்ன மாதிரி யாரு வடிவேல் சொன்ன மாதிரி நான் தான் ரவிடி, நான் தான் கேடி, வாங்க நான் தான் இல்லையா? அப்படின்னா இவரு மனைவி கிட்ட வரதட்சணை கேட்பாரு மாமியா வீட்டுல நிறைய? இல்லங்க, பொண்ணு கிடைச்சா போதும் கூட்டிட்டு ஓடியாந்த. அதான் உண்மை. சரி, இப்ப நம்ம அடுத்த ராசி என்னது? கன்னி ராசி. அம்மா என்ன சொன்னாலே சிம்மத்துக்கு புரிஞ்சுச்சாமா மல்லியாம்மா? புரிஞ்சிச்சுங்க, புரிஞ்சிச்சு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இது நீங்க தான் சொல்லணும். இப்ப மீன லக்னத்துக்காரனுக்கு 6வது வீடாக சிம்மம் வருவதனால் அவருக்கு எது வந்து அவர் தேடி வராது. வேலை வாய்ப்புகள் அவரை தேடி வராதுங்க, இவருதான் தேடி போகணும். வெரி குட். நோய் இவர் தேடி வராது. தேடி வராது. கடன் வாங்குவாரு. இவரு போய் கடன் வாங்குவார் ஐயா. கடன் இவர்தான் கடனை இவர்தான் தேடி போவாரு, இவர்தான் நாடுவாரு. கேட்டா தான் கிடைக்கும், இல்ல கிடைக்காது. ஐயா, பிடிவாதம் இல்லாதவர்னு சொல்லலாங்களா? பிடிவாதம் சுத்தமா இல்லாதவர்னு சொல்லலாமா? பிடிவாதம்ங்கிறதுக்கெல்லாம் இங்க சொல்றதை விட இந்த கான்செப்ட மட்டும் கொண்டு வந்து. ஏன்னா 6ஆம் பாவம்னால பிடிவாதம். 6ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் இங்க சொல்லக்கூடாது. 1ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை கொண்டு வந்து இத போய் நம்ம அமுக்குறோம். 1ஆம் பாவமே இதோட தொடர்பாயிருக்கு. 6ஆம் பாவம் போய் அவங்க கூட தொடர்பாகல. ஆகல. சிம்மத்தை பொறுத்தவரையிலும் தானா கிடைக்காது, தேடினால் கிடைக்கும். தேடுனா கிடைக்கும். சூப்பர்ண்ணா. அதாவது சிம்ம ராசிக்காரன் எப்படி இருப்பான்னா, அடுத்த தெருவுக்கு போகணுமா கூட ஆட்டோவில் போகலாமான்னு கேட்பேன்னா சிம்ம ராசி. அடுத்த தெருவுல போனாலும் கூட ஆட்டோவில போயிடலாம் அப்படின்னா சிம்ம ராசி. அந்த கெத்த விடுறது இல்ல. கன்னிராசி பையன் நடந்து போய் அதை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம்னு சொன்னா கன்னிராசி. மெதுவா உருட்டலாம். இது சிம்மம் வந்து சிங்கம் அப்படியே படுத்துருங்க, கம்பீரமா தான் இருக்கும், எழுந்து போவாங்க. அதுதானா அத கெத்து. அடுத்து கன்னிக்கு வாங்க. ஐயா, கன்னிக்கு போலாம் ஐயா. தன்னை பற்றி தப்பான செய்தி வரும் அல்லது விமர்சனம் இருக்கும். ஒரு விமர்சனத்துக்குள்ளாவே அவன் கடனு, நோய், வம்பு, வழக்கு, ஏதோ ஒரு விமர்சனம் அவங்கிட்ட இருக்கும். தப்பான ஒரு விமர்சனம் இருக்கும். தன்னை பற்றிய ஒரு விமர்சனம் உண்டு. தன்னை பற்றிய ஒரு விமர்சனம் கண்டிப்பா. இப்ப ரிஷப லக்னத்துக்காரனுக்கு அது 5வது வீடா வந்துருதா? ஆமாங்க. அப்ப 5ஆம் பாவங்கிறது அவனுடைய காதலை பத்தி ஒரு விமர்சனம் இருக்குமா? அவனுடைய விருப்பத்துல ஒரு விமர்சனம் இருக்குமா? அவனுடைய ஈடுபாடுல ஒரு விமர்சனம் இருக்குமா? அவனுடைய அறிவு சம்பந்தமான ஒரு விமர்சனம் இருக்குமா? அவனுடைய குழந்தையினுடைய விமர்சனம் இருக்குமா? இருக்குதுங்க. ஏதோ ஒரு தப்பான செய்தி அவனுக்கு இருக்கும். அந்த கான்செப்ட்ல இருக்கும். விமர்சனம் உண்டு. மேன லக்னக்காரனுக்கு மனைவி பெயர்ல ஒரு விமர்சனம் உண்டு. மனைவினால ஒரு விமர்சனம் அவன் கண்டிப்பா அடைஞ்சே தீவாங்க இல்லையா? விமர்சனம் என்ன மாதிரி விமர்சனம் சொல்றீங்க நீங்க சொல்றது? தப்பான விமர்சனம் சொல்லி. தப்பான விமர்சனம். விமர்சனம்னால என்ன அர்த்தம்? தவறானா அவங்க உண்மை இல்லாம தவறா சொல்லுவாங்க, உண்மையா இருக்காது. ஆனா அதுக்கு பேரு புரளின்னு தானே அர்த்தம். புரளி.
அது ஒருத்தரை வந்து பத்தி பேசுறாங்கன்னா நல்லதே பேச வதந்தி. மாட்டாங்க ஊர்ல. அதுக்கு பேரு வதந்தி. இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்ம லக்னத்துக்கு அது 2ஆம் இடம். சரிங்க. அப்ப அவனுக்கு அவனுடைய குடும்பத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு விமர்சனம் இருக்குமா இருக்காதா? வருமானம் சரியான வழியில சம்பாதிக்கல, இவன் தவறான வழியில சம்பாதிக்கலாம் அப்படி சும்மா நானே சொல்லுவான். எந்த ஒரு விமர்சனம் இவங்க குடும்பமே மோசமான குடும்பம்ப்பா, இல்லைன்னா ஒரு குடும்பம் இந்த மாதிரியானது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். குலைக்க தெரியாதுனாலும் சொல்லுவாங்களா இல்லையா? அவரு பேச வச்சே தப்பா சொல்லுவாங்க. அவரு இப்படிலாம் பேசினாரு, அப்படிலாம் அவர் பேசினாரு பேச்சே சொல்லுவாங்க. ஒரு விமர்சனத்தை வருமா வராதா? ஆமா, அவர் பேசன்ட்டே விமர்சனம் பண்ணுவாங்க. சிம்மலக்கணக்காரருக்கு அவர் பேசன்ட்டே வச்சு இப்படிலாம் பேசிட்டாரு, அப்படிலாம் பேசினாரு விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையினால அவனுக்கு ஒரு காயப்பட்டுறான். வார்த்தையாலேயே விமர்சனத்துக்கு உள்ளாவான், இது வந்து பேச்சினால் விமர்சனத்துக்கு உள்ளாவான், குடும்பத்தால் விமர்சனத்துக்கு உள்ளாவான், பார்வையினால விமர்சனத்துக்கு உள்ளாவான். இப்ப நான் சிம்ம லக்கணம், நல்லா கவனிங்கயா. நான் சிம்ம லக்கணம், நான் சிம்ம லக்கணம்னா 2ஆம் பாவம். நான் ஒரு ஊர்ல வேலை பார்த்தேன், நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல வேலை பார்த்தேன். வேலை பார்த்தான்னா ஒரு பக்கத்துல ஒரு பொம்பளை ஒரு கண்ணங்கரையர்னு ஒரு காக்கா கொஞ்சம் மாதிரி உட்காந்துருக்கோம். ஆனா அங்கிட்டு வந்தேன்னா அந்த பக்கத்து வீட்டுல போய் ஒரு வேலை இருப்பாரு, சாமியை இதை பத்தி பேசிட்டு வருவான். அந்த பொம்பளை ஏதாவது என்னை சொல்லிட்டு என்னை ஏதாவது சொல்லும். அந்த வாத்தியார் ஒரு மாதிரியா பாக்குறாரு நீங்க. ஆனா நமக்கு அந்த 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 நம்ம போய் தெய்வத்தை பத்தி பேசுவோம், நல்ல ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு வருவான். ஆனா அந்த காக்கா குஞ்சுக்கு ஒரு விமர்சனம் நம்ம மேல. பார்வையில் விமர்சனம், பார்வையால விமர்சனம். நமக்கு 2ஆம் பாவம் விமர்சிக்க கூடியதா இருக்கா இல்லையா? அங்கதானே கர்மம் உட்காருது. என்ன பண்றது? உட்கார்ந்து இருக்கு இல்லையா? உட்கார்ந்துருச்சு கர்மா. ஒரு பேச்சே எனக்கு ஒப்பலன்னு சொல்லுமா சொல்லாதா? ஆமாங்க ஐயா. அப்படின்னா அப்ப சிம்ம லக்கணத்துக்காரர்கள் பேச்சை சுருக்கி கொள்ள வேண்டும், பார்வையை சுருக்கி கொள்ள வேண்டும், குடும்பத்தின் மீது ஒரு அப்படி ஒரு போக்கா போயிடணும் இல்லையா? இப்ப எப்படி புரியுது? பாயிண்ட் எப்படி புரியுது பாருங்க. நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா புரியுது. நல்லா இருக்கு. ஓகே. ஆனா ஐயா சொன்னீங்களா ஐயா, தாங்க முடியல அந்த காமெடி. நீங்க சொல்றது வந்து இந்த நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து லக்னாதிபதி போய் உட்கார்ந்தா மட்டும்தான் நீங்க மேட்ச் பண்ணி சொல்றீங்க எல்லா இடத்துலயும். லக்னாதிபதி நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும்னா, லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாலும் சரி, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி போய் உட்கார்ந்தாலும் சரி, பாவகாதிபதி அந்த ஆளுக்கு வந்துடும். பாவகமும் பேசுதுங்களாங்க ஐயா. நீங்க எது போய் உட்காருதோ அந்த உயிர் காரகத்துவம், அந்த பொருள் காரகத்துவம், அதுக்கு அது வந்துடும். அது வந்துடும். இப்ப ஒண்ணும் இல்ல, மிதுன லக்கணத்துக்காரருக்கு 4ஆம் பாவம் அப்படின்னா தாயை பற்றி ஒரு விமர்சனம் உண்டு. இருக்குமா இருக்காதா? அப்படின்னு இப்ப மேச லக்கணத்துக்காரனுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி போய் 6ல போய் உட்கார்ந்தா தாயை பற்றி அவன் 4ஆம் வீட்டின் அதிபதி 6ல போய் உட்கார்ந்து இருக்குன்னா தாயை பற்றிய சொத்தை பற்றிய ஒரு விமர்சனம் இருக்குமா இருக்காதா? இருக்கவே செய்யும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்? எந்த ஒரு விஷயமும் 12 ராசிக்குள்ள என்ன இருக்குன்னா அதுக்குள்ள கையை விட்டு பார்க்கணும். இது இருக்கு, இதுக்குள்ள யார் கையை விடுறாங்களோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். உங்க கையை விடுறீங்களா, இல்ல உங்க பொண்டாட்டி கையை கொண்டு போய் உள்ள விடுறீங்களா, உங்க பிள்ளைகளுடைய கையை உள்ள விடுறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படின்னு புரியுதுங்க. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ராசிகளினுடைய தன்மைகள் அங்க லக்னப்படி வேலை செய்யுது. கண்டிப்பா வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்கிறது. சரி, இன்னைக்கு நம்ம 6 ராசிகளை பற்றி கருத்துக்கள் சொல்லி, இதே மாதிரி மீனும் 6 ராசிகள் இருக்கு.
நாளைக்கு வகுப்பு இல்ல, சனிக்கிழமை அந்த வகுப்பு வச்சுக்கிறோம். மீதி இருக்கிற சரிங்க 6 ராசிகளை சனிக்கிழமை முடிச்சிடுறோம். அதுக்குள்ள பணம் செலுத்தாதவர்கள் அத்தனை பேரும் பணத்தை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கிறேன் கட்டிடுறோம் ஐயா போன் நம்பருக்கு கட்டிடுறேன் பணம் கூகுள் பே வாங்கய்யா. போன் நம்பரே கூகுள் பேவா என்ன? கூகுள் பேல நீங்க போட்டுருங்க. இப்ப இந்த புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வகுப்பெல்லாம் அனுப்பிடுறோம். நாளைக்கு உட்காந்து எல்லாத்தையும் அதை கேட்டுருணும். அவங்க யார் யார் வந்திருக்கா? அவரு யாரு? லட்சுமா இது தாமோதரன் ஐயா வந்திருக்காரா? ஆமாங்கய்யா. எங்க அவரை பேச சொல்லுங்க ஐயா. தாமோதரன் எம்பி. ஐயா மைக் ஆன் பண்ணி பேசுங்க ஐயா. வீடியோ வாங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. தாமோதரன் ஐயா அந்த அதாவது வந்துட்டார். ஹலோ ஐயா பேசுங்க ஐயா, மைக் ஆன்ல தான் இருக்குது. அண்ணா நீங்க பேசுங்கண்ணா ஐயாவுக்கு தெரியும். நீங்க பேசுங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம் கேக்குதா இல்லையான்னு தெரியலையே. வணக்கம் ஐயா. இப்பதான் ஐயா கேக்குது. ஐயா வகுப்பு எப்படி போகுது? வகுப்பு நல்லா இருக்குதுங்க ஐயா. முன்னாடி கேட்டுருந்தா இன்னும் சரியா தெரியல, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. முன்னாடி இன்னும் தெரியல. அதைத்தான் நாளைக்கு இந்த வகுப்பு பூரா அனுப்பிடுறோம். சரிங்க ஐயா. இத பூரா முன்னாடி நடத்துனது பூரா இப்ப சொல்லிட்டோம். சரிங்க ஐயா. ரிவர்ஸ் இதுல ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்க காலால அது கேட்கணும். சரிங்க ஐயா. கேட்ட அவர் நண்பர் வந்தாரா? லட்சுமண ஐயா கிட்ட கலந்து ஆலோசனை அவர்கிட்ட கேளுங்க. லட்சுமண அவர் என்னமோ சிவானந்த் என்னமோ சொன்னீங்களே. லட்சுமண ஐயா கிட்ட கேளுங்க. அவரு அங்கதான் இருக்கிறாரு. லட்சுமண ஐயா கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவாரு. சரி ஐயா. இல்ல இந்த இவரு தாமோதர ஐயா அந்த சிவானந்தம் அப்படின்னு வர்றதா சொன்னீங்களே, வரல? சிவசங்கர் ஐயா இன்னும் வரல. அவரு பேசுனீங்களா? பேசணும் ஐயா. அவர் எங்க டியூட்டில இருக்கிறான்னு சொன்னாரு. சரி, அப்ப அவர் கிளாஸ் கேட்க சொல்லுங்க. நாளைக்காவது வர சொல்லுங்க, நாளை கழிச்சு வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. அதுக்குள்ள இந்த வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரி சரி. நாளைக்கு பேசிடுறேங்க ஐயா. நான் 2 பேர்கிட்டையும் பேசி போன வகுப்புலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் வீடியோ பார்த்துட்டா சரியாயிடும். பார்த்துட்டு அவங்களை வர சொல்லுங்க. அதுக்குள்ள ஏதாவது சந்தேகம்னா கேட்டு அதை விளக்கம் சொல்லிருங்க. சரி. லட்சுமண ஐயா நல்லா இருக்கு ஐயா, அருமையா இருக்கு. ஜெயபிரதா அம்மா எப்படி இருக்கு ஐயா? மிகவும் ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதிர்பார்த்ததுக்கு மேல அதிகபட்சமா ரொம்ப உணர்தல். அருமைங்க ஐயா. அக்கா சூப்பர்னு சொல்லுக்கா. இல்லைங்க, இதுல கிரகம் எல்லாமே லக்னத்தை வச்சு சொல்லிடலாங்க. பாருங்க கிரகம் எல்லாமே. ஆமா ஐயா. இன்னும் இந்த 6 முடிக்கணும். அதுக்கடுத்து 9 கிரகத்து என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லணும்ல. அவங்களெல்லாம் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும். ஐயா கிரகத்தையும் பிடிச்சிட்டாரு, பாவகத்தையும் பிடிக்கிறாரு, 2யுமே பிடிக்கிறாரு. அந்த அதுல உள்ள உயிர் காரகத்துவத்தை வச்சு மையமா வச்சு சொல்றாரு. உயிர் காரகத்துவம் தான் அந்த டிஎன்ஏவுல நம்பர் 1 வேலை செய்யுது. உயிர் காரகத்துவம். இத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிறைய விஷயங்களை அதை உள்வாங்கிட்டோம்னா இந்த கடைசி ஒரு 16-17 வகுப்பு இந்த வகுப்பு முடிக்க போகும்போது ஒரு முழுமையான ஒரு நிறைவு வந்துடும் நமக்கு. சரியா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சிறப்பு, வெகு சிறப்பா இருக்கு ஐயா. நீங்க இந்த சொன்னது ஏதோ நீங்களே ஒரு சார்ட் மாதிரி ஏதாவது எங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கய்யா. ஆமாங்க ஐயா. ஆமா, ஏன்னா எல்லாரும் ப்ராப்பரா அந்த ஸ்பெல்லிங்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதுறது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீங்க எப்படி இந்த 12 பாவத்துக்குள்ளது இப்ப அனுப்பி விட்டுருவோம்.
இல்ல இந்த காரை இப்ப சொன்னீங்களே இல்லையா, இப்ப அஞ்சு பாவத்துக்கு சொன்னீங்க, 5-6 பாவத்துக்கு சொன்னீங்க இல்லைங்களா, இந்த பாவத்துல இருந்தா இது இந்த பலனை இப்படிதான் வேலை செய்யுன்னு சொல்றீங்க அதான் இந்த இல்லைங்களா? முடிஞ்சோட 12 பாவம் முடிஞ்சோட இந்த 12 பாவத்துக்கும் உள்ளதா அப்படியே உங்களுக்கு நீங்க எழுதி அந்த சார்ட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா இப்படிதானே இதை பிக்கப் பண்றதுன்றது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக. இல்ல ஆமாங்க ஐயா, அது கரெக்டா இருக்கு. பாருங்க ஐயா, எதா இருந்தாலுங்க ஐயா, நீங்க பிடிஎஃப்ல ஒரு காப்பி கொடுத்துருங்க, நல்லதா கெட்டதோ நாங்க உட்காந்து இப்ப ஃப்ரீயா படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா. ஏன்னா அதுதாங்க ஐயா நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது பேச முடியும். ஏன்னா இது எல்லாருமே எல்லா டைமும் பொறுமையா உட்காந்து எழுதுறதுக்கும் டைம் இருக்காது, இன்னொன்னு மைண்ட்லயே அது நிக்காது. ஆமாண்ணா. ஈஸ்வர் ஈஸ்வர் ஓகே ஈஸ்வர் வந்தாச்சு. இதெல்லாம் அப்படியே பூராத்தையும் பின் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்க, நான் ஜெராக்ஸ் நீங்க சொல்ல நீங்க கொடுக்குற குறிப்பெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்புறம் ஃபைல் போட்டு வச்சிருவேன். இத வந்து அப்படியே நீங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே என்னைக்கு இதெல்லாம் சொத்து, இது நமக்கு. ஆமா கண்டிப்பா, இந்த சொத்தை நீங்க அழியாத சொத்து, இந்த சொத்தை நீங்க வச்சுக்கோங்க. எல்லாருமே இப்ப வரையும் பாரம்பரியத்தை பார்த்துதான் எல்லாமே சொல்றாங்க, பலனை சொல்றாங்க, கோச்சாரத்தை சொல்றாங்க. அந்த அந்த சிஸ்டத்துக்கும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய சிஸ்டத்துக்கும் வந்து என்டையர்ல டிஃபரெண்டா இருக்கிறதுனால எதுக்கு பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா பாரம்பரியம்ங்கிறது வந்து பாரம்பரியம்ங்கிறத வந்து ஒரு அடித்தளம், பேஸ். அந்த பேஸ்ல இருந்து அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஒவ்வொன்றும். சோ இது ஒரு அப்டேஷன்றீங்க. ஆனா பாரம்பரியத்தை வந்து அது வேற வழியில எந்த சிச்சுவேஷன் தான் அதை டச் பண்ணி தான் பண்ணணும்ன்றீங்க. பாரம்பரியம்ங்கிறது நமக்கு தாய் மாதிரி. அதான் கேக்குறேங்க. தாய்கிட்ட வந்து தாய் வந்து நம்மளை பேணி காத்துக்கிட்டே இருக்கும். அதனால அது வந்து நம்ம மறக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. அதனால அதையும் சேர்த்து ப்ரெடிக்ஷன் ரொம்ப தெளிவா வரும். ஆமா, அதையும் சொல்லணும். அதாங்க கேக்குறேன். இந்த மண்டபுல உடைச்சு பார்த்தோம்னா மூளைக்குள்ள என்னென்ன இருக்கும்னா டிஎன்ஏ இருக்கும், சரிங்க, மீனா2 நாடி இருக்கும், ஏஎல்பி இருக்கும், பாரம்பரியம் இருக்கும், கேபி இருக்கு, பாஸ்கரா இருக்கு, கேஇ இருக்கு, கிருஷ்ணமூர்த்தி இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போகுது இல்ல, இதெல்லாம் இவ்வளவும் இந்த இதை நம்ம ஏத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே கொடுப்பீங்கல்ல. அதனால ஏஎல்பினா என்னங்க? ஏஎல்பினா என்ன? நகரம் லக்னம், அட்சய இலக்கண பத்ததி. அட்சய இலக்கண பத்ததின்னு ஒண்ணு இருக்கு. ஏஎல்பினா பொதுவுடை மூர்த்தி ஐயா லக்கண நகருது, லக்கண நகருது அப்படிங்கிறதுக்கு பேரு ப்ரக்ரெசிவ் சார்ட். அதுக்கு பேரு தாஜிகா முறை. ப்ரக்ரெசிவ் சார்ட் 10 வருஷத்துக்கு ஒரு முறை நகருது லக்னம் மாறுது. அதாவது ப்ரக்ரெசிவ் சார்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, ரொம்ப சந்தோஷம். முடிச்சிருக்கீங்களா? யாரும் பேசுனீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இயேசு சொன்னாரு. அதனால அழுத பிள்ளைதான் பால் குடிக்குமா. நன்றிங்க. அதனால நல்லா படிக்கணும், ஆழமா படிக்கணும், அர்த்தமா படிக்கணும், அவதான் ஜெயிக்க முடியும். இல்லைங்கய்யா, இன்னைக்கு அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. யாருக்கும் அர்த்தமும் தெரிய மாட்டேங்குது, ப்ராப்பரா புரிய மாட்டேங்குது. நீங்க ஒருத்தர் புரிய வைக்கிறீங்க. அதனாலதான் நம்ம கிட்ட கொஞ்சம் பேரு வந்து படிக்கிறாங்க. இல்ல, உண்மை யதார்த்தம் அதான் சொல்றேன். நானும் பில்டப் பண்ணி அப்படி வேஷம் போட்டு
அப்படி பண்ணி அப்படி மேக்கப் பண்ணி அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து அப்படி பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த சமுதாயம் வந்து அது அந்த விளம்பரத்துக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. இல்லைங்க இல்ல நாங்களே சொன்னோம்னா நாங்க சொல்லி அது ஒண்ணு வந்து சேருவாங்க. ஆமா, அதாவது விதைச்சு பார்க்கணும், முளைக்கணும். நல்ல வித்து தானே, விட்டுதாங்கய்யா. அதனால நல்ல வித்து தான். இப்ப இந்த இதுல என்கிட்ட வந்து படிச்சவரெல்லாம் ஈஸ்வரெல்லாம் இன்னும் என்ன சொல்றாப்புல, நீங்க எப்ப எடுத்தாலும் வர்றேன்றாப்புல. இல்லைங்கய்யா, நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரசன்டேஷன் தாங்க இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும். அதுதானே முக்கியம். அது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லையே. நீங்க சொல்ல மாதிரி இருப்பாங்க. நீங்க அந்த சாராலாம் இந்த சாரம் பார்த்து சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல சத்தியமா நான் 5 வருஷம் படிச்சவங்களுக்குமே வந்து நம்ம எப்படி பலன் எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஜாதகத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க இப்ப வரையும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்குது, ஒரே கிளாஸ் 2 கிளாஸ்லயே. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாளை மறுநாள் சனிக்கிழமை சந்திப்போம். அதனால நல்லபடியா பாருங்க. நன்றிங்க. எல்லா வகுப்புகளையும் பொக்கிஷமா வச்சுக்கோங்க, கொடுக்கறதுல பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைங்க அன்னன்னைக்கு படிச்சு புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதனால நல்ல நன்றி. உங்களோட நான் எப்பயுமே பயணிக்க ஆசைப்படுறேன். ஐயா, இது பிரைவேட் ஆக்சஸ் பண்ற மாதிரி தானே வச்சிருக்கீங்க, இல்ல யார் வேணாலும் பப்ளிக் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? வீடியோ நீங்க அனுப்புறதெல்லாம் பார்த்தேன், யூடியூப்ல எல்லாம் பாக்குறது. யூடியூப் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி கிளாஸ் பார்க்க முடியாது. இப்ப நம்ம அனுப்புறத பார்க்க முடியாது இல்லையா? அதான் கேட்டேன். ஆனா ஒரு சிலதெல்லாம் யூடியூப்ல உங்க இதுல இருக்குல்ல, இங்க அந்த நிறைய பப்ளிக் பண்ணி இந்த கிளாஸ்லாம் பார்க்க முடியாதுங்க, பிரைவேட் வீடியோ பார்க்க முடியாது. அதான் கேட்டேன். அதான் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் அனுப்பிட்டு இருக்கோம். சரிங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் மறுபடியும் இமெயில் மூலமாக அப்படியே அனுப்பி. இமெயில் யாருக்கும் வர மாட்டேங்குங்களே. இமெயில் எங்களுக்கு கொஞ்சம் வர மாட்டேங்குதுங்களா? அது அடுத்து அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் வந்துடும். சரிங்க, நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா, விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.